இன்றைக்கு வந்து பாரிஸ் நகர்ல கிராண்ட் பாலே என்ற ஒரு கண்காட்சி சாலையில நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியாக நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட தப்லோக்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. 5000 பேர் கேட்டு 1200 பேருடைய தப்லோக்கள் தான் வைக்கப்பட்டிருக்குது. அதிகமாக பெண்களோட தப்லோக்கள் நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன். அதில் 1-2 ஆண்களை மட்டும் பார்த்து கொண்டு வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் இது நடந்து கொண்டிருக்குது. ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு பார்த்துருக்கீங்கன்னா அதில் ஈழத்தமிழருடைய தப்லோக்கு முழுக்க தான் நான் இருக்கிறேன். வில்லேஜ் என்ற ஒரு டைட்டில் அவர் இந்த தப்லோவை செய்திருக்கிறார். இயற்கை பொருட்களை கொண்டுதான் அவர் அதிகமாக அவருடைய ஓவியங்களை செய்யறதா சொல்லியிருக்கிறேன். இதுல எனக்கு பெரிய பெருமை இருந்ததுன்னா தமிழ் மொழியில இதுல எழுதப்பட்டதுதான். இந்த தப்லோவை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுடைய மூதாதைகளை கருகில நிக்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு எனக்கு இருக்குது. எங்களுடைய மூதாதைகளுடைய ஒரு வாழ்வியலை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருக்குது. உண்மையிலேயே அவருக்கு நன்றி, இந்த பாரிஸ் மண்ணுக்கு நன்றி. இரண்டா எங்களை அழகாக வரவேற்று இந்த ஒரு அழகான ஒரு இடத்துல எங்களுக்கும் ஒரு இருப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம். இது ஒரு கடல் சார்ந்த விடயமான ஓவியங்களாக இருக்குது. முழுவதுமே சமுத்திரமும் ஆழ்கடல்களும் கலந்த ஒரு ஓவிய கண்காட்சி தான். அற்புதமாக இருக்குது. உண்மை, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி நேர பார்வையிடறதுக்கும் உங்களுக்கு காணொலி படுத்துறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்து இதை பார்த்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். எந்த பெரிய ஒரு தப்லோ இது, என்ன அழகாக இருக்குது. அந்த அவர் வரைஞ்ச படங்களை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த கடல் சார்ந்த விடயங்களை 50 யூரோ உண்டு. ஸ்ட்ரீட் துணியில செதுரிக்கணுமா. எங்களுடைய அழகன் மாதிரி 2-3 குட்டிகள் நிற்கணும் இங்க. இது அழகன்ற பரம்பரையை சேர்ந்த மக்கள் இங்காலே நிற்கிறார். இதில் பாப்பனரையும் எடுத்து ஆப்பிரிக்கன் சாக்கள் மாதிரியும் மிக்ஸ்ட் ஆக்கி ஒரு கேலரி செய்திருக்கு. நல்ல பெரிய கேலரி இது. பெரிய ஒரு பெயிண்டிங். அதே போல் இங்கே ஒரு ஜானை இதோட ஒரு பெயிண்டிங். இந்த பெரிய ஒரு சமுத்திரத்துக்குள்ள வந்து மாட்டுப்பட்ட மாதிரி நாங்கள் வந்து மாட்டுப்பட்டுட்டோம். பார்த்து முடிக்கலாம். இங்கே பாருங்க, மேலையெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் போகிறோன்னா எங்களுக்கு 2 நாள் வேணும் முழுவதுமாக பார்த்து முடிக்க. பெரிய ஒரு ஆழ்கடலுக்குள்ளே போனால் என்னட்டு மீண்டு வர முடியாதோ அப்படி நாங்கள் வந்து மாட்டுப்பட்டுட்டு நிற்கிறோம். La fille au jupon blanc. La fille au jupon blanc. Les travers d'amour. Red X, X-Star, Flash X. அக்டோபர் மாத ஒரு படம். இவக்கு பேர் ஜூலியா. Planet, Raining Books, Anxious Modern People, Sing the Pressure, Song of Life, Fertility Picture. இது கிட்டத்தட்ட எங்களுடைய நாட்டு ஓவியம் மாதிரி, அந்த நிறங்களும் கோயிலில் வரையப்படுற பூக்கள் மாதிரி. ஆனால் நடுவில் பன்றியை வச்சிருக்கணும்.